இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஜி உமிழ் அப்படின்னு ஒரு ஒரு டிவி இருக்குது. அந்த ஜி உமிழ் டிவியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பசங்க ஷோங்கிற பேரில் கச்சா முச்சான் என்னென்ன வல்கரட்டி இருக்குமோ அத்தனை வல்கரட்டியும் பழைய படத்தினுடைய பாட்டில் இருக்கிற மாஸ் சாங் இருக்குல்ல, மாமாணி பொண்ணை கூடு, அந்த மாதிரிலாம் பாட்டை போட்டு ஆட விட்டு ஜோடி ஜோடியாக சிங்கிள் பசங்க இவங்களோட வந்து ஜோடி சேர்த்து வைக்கிறாங்களாம். அதாவது நம்ம கூமாபட்டி இப்போ வந்து கூமாபட்டிங்கிற பேர் வந்து அவருக்கு போய் மாமாபட்டின்னு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து கூமாபட்டியை வந்து கோர்த்து விட்டு சாந்தினின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க ஏதோ ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள கூப்பிட்டு வந்து இவங்க 2 பேரையும் ஜோடி போட்டு ஆட விட்டு இவங்க சும்மா வந்து வந்து வெளியில் போகிற மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய இப்போ எடுத்து இன்ஸ்டாவில் ரீல்ஸில் எல்லாம் போடுறாங்க. அதாவது வந்து 2 பேரும் ஜோடி போட்டு இருக்கிற மாதிரியும், அதாவது உனக்கு நீ எனக்கு நாங்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அது வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வல்காரிட்டியினுடைய உச்சம் சார். அதாவது எந்த அளவுக்கு வந்து வல்காரிட்டி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வல்காரிட்டி பண்ணுறாங்க. நான் ஒரு ஒரு ஷோ ஒன்று பார்த்தேன். அதில் என்ன அப்படின்னா 2 பேருக்கும் கண்ணை கட்டி விடுறாங்க. கண்ணை கட்டி விட்டுட்டு ஓன் ஜோடி யாரு அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அந்த கண்ணை கட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம கூமாப்பட்டின்னு சொல்றதா மாமாப்பட்டின்னு சொல்றதா அவர் வந்து அப்படியே தேடி போறாரு. அவர் ஜோடியை கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான். அதான் அவர் என்னென்னமோ எங்கெங்கேயோலாம் தொடுறாரு அந்த அந்த டிவி ஷோவில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கேவலமாக வந்து ஷோஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து டிவி எல்லாம் ஆரம்பத்தில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கௌரவமான ஷோஸ்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து கமர்ஷியலா, இன்னைக்கு டிஆர்பி காண்டி பார்த்தீங்களா எல்லாமே வந்து கண்ணா பண்ணான்னு வந்து ஷோஸ் நடத்துறாங்க.